days here. Football Makka சார்பா ஒரு பயங்கரமான கிளாப்ஸோட let's welcome director, producer Ranjit sir. So check சார் வந்து நமக்கு தெரிஞ்ச நிறைய நல்ல படங்கள் கொடுத்துருக்காரு. ஸோ தமிழ் சொசைட்டி ஆஸ் இட் இஸ் அந்த ரியாலிட்டியை வந்து இந்தியன் சினிமாவுக்கு நிறைய முறை காட்டியிருக்காரு. சாரோட நோட்வர்த்தி ஃபிலிம்ஸ் அட்டகத்தி, மெட்ராஸ் அண்ட் தென் லாட் ஆஃப் அதர் ஃபிலிம்ஸ், காலா, கபாலி, இந்த மாதிரி நிறைய நல்ல படம் கொடுத்துருக்காரு. ஸோ சார் அது மட்டும் இல்லாமல் ஃபுட்பால் மக்காவோட எல்லா என்டிவர்லையும் சார் ஹேஸ் கான்ஸ்டன்ட்லி பீன் சப்போர்ட்டிங். ஃபுட்பால் மக்கா சார்பா வி தேங்க் சார் அண்ட் வி வெல்கம் சார் டு திஸ் இவெண்ட். தேங்க் யூ சார். To felicitate Ranjit sir. எல்லாரும் இன்னும் நல்லா கிளாப் தட்டலாம். Thank you sir, thank you for coming. ஃபுட்பால் மக்கா சார்பா we welcome நீலம் ஃபிலிம்ஸ் ரெப்ரசன்டேட்டிவா வந்திருக்க மனோஜ் sir. We welcome you for போர்க்களம் ஜூனியர் சீசன் 1 வேலிடிட்டி செரிமனி. யாழி ஃபிலிம்ஸ் சாரி யாழி ஃபிலிம்ஸ். Yari Neelam. Thank you sir, thank you Manoj sir. Hello. Yeah. So good evening all. Thank you sir, thank you Ranjit sir. So thank you for all the parents coming here for the closing ceremony. இந்த போகலம் ஜூனியர்ஸோட கான்செப்டே வந்து ஒரு 4-5 months முன்னாடி நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஹாரியும் நானும் வந்து இனிஷியலாக பேசும்போது இந்த மாதிரி ஒரு கிட்ஸ்க்கான டோர்னமெண்ட் பண்ணணும். சென்னையில் வந்து இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ஸ் எங்கேயுமே பண்ணலை. பட் அப்பார்ட் ஃப்ரம் சென்னை, பெங்களூர் அண்ட் கேரளா, அதர் ஸ்டேட்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. பட் சென்னையில் இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட் பண்ணுன்றது தான் இனிஷியலான ஒரு பிளானு. பேசும்போது அப்போது இந்த கிரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே ஹாரி வந்து கிரவுண்ட் ஸ்டார்டிங்லேருந்து இங்கே வந்து பார்த்தாரு. தென் இனிஷியலாக அண்டர் 7 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற பிளான் பண்ணோம். பட் அண்டர் 7 ஃபர்ஸ்ட் இயர்ன்றனால வி டிடன்ட் கெட் மச் டீம்ஸ். 4 டீம் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஐ மீன் என்கொயரி வந்துச்சு. ஸோ வி ட்ராப்ட் அண்டர் 7 அண்ட் பிளான் வரும்போது லைக் இட் வென்ட் ரியலி வெல். ஸோ போக்கலம்க்கு ஹாரி அண்ட் டீம் தே ரியலி ஒர்க் வெரி ஹார்ட். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல் த டீம். தேங்க்யூ ஸோ மச். யா நன்றி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் டர்னிங் அப் டுடே. நம்ம ஆக்சுவலி நமக்கே கொஞ்சம் கை தட்டிக்கலாம் தான் நினைக்கிறேன். இந்த ஜனவரி 26 மார்ச் 31 வரைக்கும் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ரொம்ப எஃபர்ட் போட்டு நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் நம்ம பட்டோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சாதாரணமான விஷயமா எங்களுக்கு தெரியல. நாங்கள் இதுக்கு முன்னாடி போர்க்களம் சீனியர்ஸ் நடத்தினோம். அதில் டோட்டலாக 30 மேட்ச் இருந்தது. 30 மேட்ச் வி கண்டக்டட் அக்ராஸ் இதே மாதிரியே ஒரு டைம் லைன். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு மேட்ச் இருக்கும், 2 மேட்ச் இருக்கும் மேக்ஸிமம். அப்போ எங்களுக்கு பெரிய டோர்னமெண்ட் நடத்தி முடிச்ச ஒரு ஃபீலிங்கில் நாங்கள் ஒரு தைரியத்தில் தான் ஜூனியர் இறங்கணும். இந்த ஜூனியர்ஸ் லீக்ல வந்து மொத்தம் 33 டீம்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க அண்ட் மொத்தம் 272 மேட்சஸ் நடந்திருக்கு, விச் இஸ் நாட் லெஸ் இன் எனி ஸ்கேல். நம்ம வந்து ஒரு பெரிய நம்பர் அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து லைக் we've all gone through so much. எப்படின்னா லைக் ஐ நோ எத்தனை பேர் வீட்டில் திட்டு வாங்கினீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பயங்கரமாக திட்டு வாங்கியிருக்கேன். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே ஃபார் ஒரு 2 பேர் ஒர்க்கிங்காக இருக்கிற ஒரு வீட்டில் வீக்கெண்ட்ஸ் இல்லாமல் ஒரு 3 months வாழும் போது எத்தனை வகையான ஒரு ப்ரெஷர் வருதுன்னு எனக்கு தெரியும். நான் இங்கே நிறைய பேரண்ட்ஸ் மீட் பண்ணேன். பேரண்ட்ஸ் ஒருத்தர் கூட ரொம்ப வருத்தப்பட்டு சொல்லியிருந்தார். அவர் வந்து நொளம்பூர்லேருந்து செங்கல்பட்டில் வேலை செய்கிறாராம். 5 நாள் செங்கல்பட்டுக்கு போயிட்டு வரேன், 6-7 நாள் இங்கே வரேன், எனக்கு வண்டி ஓட்டினே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னாரு. அவருடைய கஷ்டம் அப்போ அவருக்கு சிரிச்சிட்டே தான் சொன்னார். பட் அகைன் இட் இஸ் நாட் ஈஸி அட் ஆல். ஸோ பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய கைத்தட்டு. நீங்க வந்து எஃபர்ட் போடலன்னா, நான் பார்த்தது வந்து நீங்க சும்மா கூட்டிட்டு வந்து போற மாதிரியான பேரண்ட்ஸா நான் பார்க்கவே இல்லை. பயங்கரமா எஃபர்ட் போட்டு இங்க பசங்க உள்ள ஆடுறாங்கன்னா வெளியில அதுக்கு ஈக்குவலா டஃப் கொடுத்து ஆடிட்டு இருந்தீங்க நீங்க எல்லாருமே. ஸோ அந்த வகையில வந்து இட் இஸ் பீன் இன்கிரெடிபிள். தேங்க்யூ ஸோ மச். நீங்க எல்லாம் மனசு வச்சிங்கன்னா இந்த கூட்டத்துல இருந்து கண்டிப்பா நம்மளோட இந்தியா ரெப்ரசென்ட் பண்றதுல ஒரு பிளேயர் 2 பிளேயர் போவாங்கன்றதுல எனக்கு சந்தேகமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு பயங்கர வெஸ்டடா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து நாங்க ஆரம்பிக்கும் போது ஒரு 3 பேர் தான் இருந்தோம். நானு, எங்க டீம்ல ரோஹன், கோகுல், 3 பேர் இதை பத்தி நம்மளால பண்ண முடியுமா அப்படின்னு பேசும்போது இவ்வளோ பேரை பார்க்கும் போது எங்களுக்கு பயங்கர மோட்டிவேஷன், பயங்கர சக்தி கிடைச்சிச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் விக்ரம மீட் பண்ணோம். அதே மாதிரியே வாலண்டியர்ஸ், எங்களுடைய வாலண்டியர்ஸுக்கெல்லாம் பெரிய கைத்தட்டு. நம்மளாம் ஒரு நாள் வந்துட்டு போயிட்டு இருக்கோம். அவங்க நம்ம வரத்துக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து செட்டப் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் ராப் அப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு கிளம்பி போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுக்கு டே டு டே ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருந்துச்சு. அகைன் தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்ல வந்தேன்றதை மறந்துட்டேன். பட் ஓகே, விஷயம் என்னன்னா இந்த ஈவெண்ட்டை ரொம்ப பர்சனலாக
ரொம்ப செலிப்ரேட்டரி டோனில் நடத்தணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. இங்கே வந்திருக்க ஒவ்வொரு பார்ட்டிசிபேட் பண்ண ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் மெடல்ஸ் இருக்குது. அண்ட் வின்னிங் டீம்ஸ் எல்லாருக்குமே அவார்ட்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் மெரிட்ஸ் இருக்குது, பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவார்ட்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஸ்டே அண்ட் லெட்ஸ் செலிப்ரேட். இந்த ஒரு 2.5 மாதம் கஷ்டப்பட்டதோடைய ஒரு செலிப்ரேஷனாக இது இருக்கட்டும். அகெயின் ஐ வுட் லைக் டு கால் அப் ஆன் ரஞ்சித் சார். ரஞ்சித் சார் வந்து நம்ம ஒரு க்ரௌடுக்கு ஒரு சின்ன அட்ரஸ் பண்ணிட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. சார். தேங்க்ஸ் ஹாரி. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். ஒரு சின்ன ஈவெண்ட் மாதிரி தான் இருக்கும்னு நினச்சேன். இங்கே பார்த்தா இவ்வளோ பசங்க இருக்கீங்க, அதுவும் சின்ன பசங்க இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்கள் அதுவும் வந்து கேமில் வந்து இவ்வளோ என்ன சொல்கிறது, இவ்வளோ பேர் ஆர்வமாக இருக்கிறதே வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நினைக்கிறேன். ஏன்னா வந்து கேம் வந்து பயங்கர ஸ்டாமினாவும் ஸ்ட்ரென்த்தும் நமக்கு தருது. நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைச்சாலே வந்து ஒரு பெரிய பலம் நமக்கு கிடைக்கும். அது வந்து டெஃபினட்டாக சின்ன வயசுலேயே வந்து குழந்தைங்க ஆடுறது மூலமாக ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த்தான ஒரு பர்சனாக வர்றதுக்கான ஒரு பெரிய வாய்ப்பு வந்து இந்த மாதிரியான கேம்ஸ் வந்து நமக்கு வந்து உருவாக்கி கொடுக்குது. அந்த கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து விளையாடுறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் வந்து பார்க்குறேன். அண்ட் வந்து இந்த டீமுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் மனோஜ் அண்ட் ஹாரி எல்லாருக்குமே வந்து என்னுடைய பெரிய நன்றிகள். தொடர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா ஹாரி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அண்ட் வந்து அது ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு நிறைய பெரிய கோல்ஸ் இருக்குது. இது மூலமாக நிறைய பிளேயர்ஸை உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு கன்சர்ன் இருக்குது. டெஃபினட்டாக அந்த கன்சர்ன் வந்து பெரிய அளவில் வந்து ஒரு நல்ல முயற்சியை அடையும். எல்லாருக்கும் அதில் பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், வாழ்த்துறேன். தேங்க்ஸ் ஹாரி. தேங்க்ஸ் எல்லாருக்கும். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. தேங்க்யூ. FC Marina coach Mr. Mastan to showcase some freestyle skills. இதுதான் அவருடைய Marina Football Club. Yeah, Marina Football Club coach. So his performance has been aired in different channels around India like Star Sports, NDTV, Vijay TV, Kalanya TV, Sun Music and many other Tamil channels. He is also the former brand ambassador of YMCA College of Physical Education, India. ஸோ சார் ரீசெண்டாக வந்து நிறைய ஜடா அண்ட் ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிற மூவிலையும் வந்து ஒரு ஃபுட்பால் ஃப்ரீ ஸ்டைலாக நடிச்சிருக்காரு. ஸோ ஹியூஜ் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு சார், மிஸ்டர் மஸ்தான். நீ வரலையா?
அண்டர் நைன்லாம் எங்க இருக்கீங்க? அண்டர் 9 பிளேயர்ஸ். இவ்வளவுதான் அண்டர் 9 பிளேயர்ஸ். ஓகே ஓகே. ஸோ அண்டர் 9ல நம்ம வந்து இப்போ ப்ரைஸஸ் கொடுக்க ஆரம்பிக்கலாமா? ரெடியா எல்லாரும்? ஸோ த பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் அவார்ட் இன் த கேட்டகரி ஆஃப் அண்டர் 9 கோஸ் டு டீம் சாம்பியன்ஸ் எஃப்சி. இன்னும் நல்லா கை தட்டலாம். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட்ன்றது அவங்க கிரவுண்டுக்கு வர்றதுல இருந்து டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணி திரும்ப கிரவுண்டை விட்டு கிளம்புற வரைக்கும் வந்து நாங்கள் நிறைய நோட் பண்ணி அவங்களோட கான்டாக்ட் எங்க கூட எப்படி இருந்துச்சு. I request Champions FC to please come on in front. எல்லாரும் முன்னாடி வாங்க. Okay sir. Sir, I request Vikram sir to give the prize to best management team Champions FC. எல்லாரும் இன்னும் நல்லா கை தட்டலாம். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்போர்ட்ஸ்ல. Thank you sir. Okay, அடுத்த இண்டிவிஜுவல் அவார்ட்ஸ் அண்டர் 9 கேட்டகரியில ரெடியா? கோல்டன் க்ளவ் யாருக்கு? பெஸ்ட் கோல் கீப்பர். பெஸ்ட் கோல் கீப்பர் அண்டர் 9 கோஸ் டு அமய். ஐ கால் அப்பான் அமய், பெஸ்ட் கோல் கீப்பர் அண்டர் த ஏஜ் கேட்டகரி அண்டர் 9. விக்ரம் சார் ப்ளீஸ். Next, Golden Boot under 9 category goes to Ashwin from Team Pro Champs. Top goal scorer Golden Boot now goes to Ashwin from Pro Champs. Thank you sir. அடுத்ததா மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் ஃப்ரம் அண்டர் 9 கோஸ் டு அபிமன்யு ஃப்ரம் ஜேஆர்கே அகாடமி. இன்னும் நல்லா கை தட்டலாம். அபிமன்யோட கேம் எல்லா மேட்ச்லயும் பார்த்தாங்க. ஓகே, அடுத்த அவார்டு என்ன? அண்டர் 9 அடுத்த அவார்டு என்ன? பெஸ்ட் பிளேயர் போயிடுச்சு. ஒரு டீம் அவார்டு. எதுக்கு இன்னைக்கு வந்தீங்க எல்லாரும் அண்டர் 9? ரன்னர்ஸ். யாரு ரன்னர்ஸ்? ரன்னர்ஸ் கோஸ் டு அண்டர் ஏஜ் அண்டர் 9 கேட்டகரி டீம் ஜேஆர்கே அகாடமி. எல்லா பிளேயர்ஸும் ஸ்டேஜ் வாங்க. இன்னும் நல்லா கை தட்டலாம். ரன்னர்ஸ் இந்த லாங் டோர்னமெண்ட் அண்டர் 9ல இத்தனை மேட்ச் விளையாடி எம்ஜிகே சாய் கனககிரி, முக்கியமான மேட்டர் இந்த டிராஃபி தான். டிராஃபி மறைக்குதுடா, கொஞ்சம் வெள்ளவா. ரெடியா ரெடியா பயங்கரமா கத்தணும். ரெடியா ஜேஆர்கே?
எல்லாரும் இன்னும் நல்லா கை தட்டலாம். பெஸ்ட் மேனேஜ்மெண்ட். தேங்க்யூ சார். கோல்டன் க்ளோவ் அண்டர் 11 goes to S. Guhan from Lorem Ipsum. Top scorer goes to Pete from FC Marina Whites. இன்னும் நல்லா கை தட்டலாம், பயங்கரமா கத்தலாம். எல்லா கோலும் பயங்கரமான கோல்ஸ். Under 11 most valuable player of the tournament goes to Ritwik from Azura FA. MVP, the most valuable player under 11, Ritwik from Azura FA. Okay, very sorry, it's Ritwik. Under 11 runners goes to Team Azura Football Academy. I request Azura Football Academy to please come to the front. இன்னும் நல்லா கை தட்டலாம், சுத்தமா கேட்கல. அண்டர் 11ல நிறைய மேட்சஸ் நடந்துச்சு. எல்லாமே Under 11 runners goes to moving on to under 13 awards. Best management goes to Team DNA FC. DNA FC ஓட மேனேஜ்மெண்ட் ஸ்டாஃப் முன்னாடி வாங்க போட்டோ. Okay. Golden Glove best goalkeeper goes to Arya from Team AVP Football Club. Under 13 Golden Boot top scorer goes to Saravanevel from Team Azura Football Academy. Under 13 most valuable player of the tournament goes to Rishi from Lorem Ipsum. இன்னும் நல்லா கை தட்டா. The most
அண்டர் 15 கேட்டகரி பயங்கர டஃப்பான மேட்சஸ், டஃப்பான ஷாட்ஸ். திவேஷ் with the most number of saves and clean sheets. This music is our destiny. இன்னும் நல்லா கை தட்டலாம் ஜோயலுக்கு. கோல்டன் பூட் வின்னர், டாப் ஸ்கோரர் ஃப்ரம் அண்டர் 15. டோட்டலா ஜோயல் இந்த டோர்னமெண்ட்ல அடிச்ச கோல்ஸ் மொத்தம் 51. இன்னும் நல்லா கை தட்டலாம் ஜோயலுக்கு. நெக்ஸ்ட், the most valuable player in the tournament under 15 age category goes to. எல்லாத்தையும் கரெக்டா சொல்றாங்க ஒருத்தன். இனியன் from புழல் ஃபுட்பால் கிளப். இன்னும் நல்லா கை தட்டலாம் for இனியன், most valuable player of the tournament. Under 15 runners goes to Soccer Academy of India. A huge round of applause to Soccer Academy of India. பயங்கர டஃப்பான மேட்சஸ், பயங்கர ஸ்ட்ராங்கான கேம்ஸ். அண்டர் 15 வந்து ரொம்ப க்ளோஸான மேட்சா இருந்துச்சு. லாஸ்ட் 2 மேட்ச் வரைக்கும் வந்து யாரு ஜெயிப்பா யாரு ரன்னர் ஆவா அப்படின்னு வந்து ரொம்ப க்ளோஸா போய் Soccer Academy of India have emerged as runners. A huge round of applause to Soccer Academy of India.
தேங்க்யூ சார். ஒரு கொஞ்சம் இன்டர்னலான ஒரு அவார்ட்ஸ்லாம் இருக்கு. ப்ளீஸ் சார் உட்காந்துருங்க, அதை சொல்லிடுறேன். ஸ்டூடெண்ட்ஸோடைய அவார்ட்ஸ் ஒரு சைடில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதை தாண்டி இப்போ நம்மளுக்கு ஈவெண்ட்டுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த சில மக்களை கொஞ்சம் ஃபெசிலிட்டேட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த வகையில் வந்து ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் வித் ஜோயல். ஷவுட் அவுட்ஸ் மெயினாக உல்ஃபேக் ஃபவுண்டேஷன்ல இருந்து ஜோயல் நம்ம கூட இருக்காரு. எங்க குரூப்ல ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு தேவை அப்படின்னா எங்கேயாவது போய் ஒரு மேட்டர் முடிச்சுட்டு வருவாரு. இன்னைக்கே வந்து இந்த பெஸ்ட் கோல், டாப் கோல் ஸ்கோரர், கோல்டன் கிளவ் அண்ட் பெஸ்ட் பிளேயர், இவங்க எல்லாருக்கும் போய் டிகேத்லான்ல இருந்து இப்போ ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள்லாம் கூட த வின்னர்ஸ் ப்ளீஸ் கலெக்டட் ஃப்ரம் அஸ் போஸ்ட் தி ஈவெண்ட். உல்ஃபேக் ஃபவுண்டேஷன் தான் வந்து எங்களுக்கு வாலண்டியர் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு ஜோயல். அந்த வகையில் வந்து அவரை சுற்றி அவருக்கு பின்னாடியே வந்து வாலண்டியர்ஸ்க்கு நான் சில கிவ்அவேஸ் வச்சுருக்கோம். ஸோ வாலண்டியர்ஸ் நான் கூப்பிட வந்து வாங்கிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். வைதி விக்ரம் சார், ரெண்டு வைதி வாங்க சார். எங்கடா போற? எங்க போற? வைதி ஜோஷ்வா, அவங்க எல்லாருமே ஆஸ்பைரிங் ஃபுட்பால் பிளேயர்ஸ் தான். எல்லாரும் காஞ்சிபுரம் டிவிஷன், திருவள்ளூர் டிவிஷன்ல ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்க பசங்க. ஸோ அவங்களுக்கு பூட் எடுத்துட்டு போறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு பேட். அடுத்து ஹரி, ஸ்ரீ, ஜெய், அவர் மேட்ச் முடிச்சு தான் வந்திருக்காரு இப்போ. அஜித், ஷாம், ரமேஷ், தேஜன், மாரி மட்டும் ஃபுட்பால் பிளேயர் கிடையாது, அவர் கிரிக்கெட்டர். ஆக்சுவலா மாரி கூட கிரிக்கெட்டர் கிடையாது, நிதின் தான் கிரிக்கெட்டர். பழனி, பிரதி, சித்தார்த், பாலாஜி, வினோத், ராகுல், ரேயான். கேமரா எடுக்கிறதுக்காக மேலே ஏற்றி உட்கார வச்சாங்க. ரேயான் சீக்கிரம் ரேயான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எஸ்சி மெரினா சைட்ல இருந்து இந்த ஃபெசிலிட்டியை மேனேஜ் பண்ணி கொடுத்திருந்தாரு விக்னேஷ். ஆக்சுவலா வந்து ரஞ்சித் சார் வரேன்னு சொன்னோன்னே இருக்கிறதுலே அதிகபட்ச எக்ஸைட்மெண்ட் காட்டின ஒரு மனிதர் அவர் தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கூட வந்து ஆத்ரா ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் தேவர் பார்ட் ஆஃப் அஸ். வி வுட் லைக் டு அக்னாலேஜ் தெம். ஆத்ராவோடைய டீம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஆத்ராவோட சைடில் ஃபிசியோதெரபிஸ்ட், நம்மளுக்கு ஃபிசியோ சைடில் சப்போர்ட் கொடுத்தவங்களும் ஆத்ரா தான். அந்த ஃபிசியோ கிட்ட பிளேயர்ஸ் எவ்வளோ காமிச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச எங்கள் வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஃப்ரீ கவுன்சிலிங், ஃப்ரீ செஷன்ஸ், ஃபோட்டோகிராஃபர்ஸ், பேரண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே அவங்க கிட்ட ஒரு செஷன் போட்டிருந்தாங்க. ரோன் கொடு. I still feel your touch in my ரெஃப்ரீஸ் சைடில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்காக கிருஷ்ணா வந்திருக்காரு. கிருஷ்ணா அண்ட் அவங்களுடைய குரூப் தான் வந்து ரெஃப்ரிங் ஃபுல்லாகவே ரெப்ரசென்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு கிருஷ்ணா, சபரீஷ், பப்பு, பிரகதீஷ், இவங்களாம் தான் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 272 மேட்சஸில் 240 மேட்சஸ் கிட்ட அவங்க தான் பார்த்தாங்க. இவங்க 4 பேர் தான் மாறி பார்த்தாங்க.
இதை தாண்டி வந்து சார் கிட்ட ஆக்சுவலி நாங்கள் சொல்றது சார், நிறைய பேர் வந்து ஃபுட்பால் ரிலேட்டடான கண்டென்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழில். அதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 4-5 பேருக்கு நாங்கள் அக்னாலஜ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். அதில் 2 பேர் ஊரில் இல்லை. அதில் ஒருத்தவங்க வந்து ட்ராய் ஸ்குவாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவங்க வந்து நான் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள், எந்த விதமான லாங்குவேஜ் தப்பான வார்த்தைகளும் யூஸ் பண்ணாமல் ரொம்ப கிட்ஸ் ஃப்ரெண்ட்லியான இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்குற ஒரு டீம். ஸோ அந்த ட்ராய் ஸ்குவாடோடைய அவார்டு வந்து நான் ரோஹன் ட்ராய் ஸ்குவாடுக்கு பதிலாக ஆக்சுவலி யூ கேன் கெட் தி அவார்டு. நாங்கள் இந்த அவார்டு அவங்களுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ நீங்கள் பார்க்காதவங்க, ட்ராய் ஸ்குவாட் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க, ப்ளீஸ் வாட்ச் ட்ராய் ஸ்குவாட். இந்த கைத்தட்டலுக்கு முக்கியமான காரணம் அவங்களுடைய பசங்க அங்கே இருக்காங்க, ரோஹனுடைய டீம்ல இருந்த பசங்க. செகண்ட் வந்து தமிழ் ஃபுட்பால் டாக் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாண்டியன் இருக்காரு. விஜய் பாண்டியன் வந்து நீ தான் அவருமே அவைலபிளா இல்லை. விஜய் பாண்டியனுமே வந்து பல பரிமாணங்கள்ல இவனை வச்சு வாங்கினாதான் கிளாப்ஸ் வருது. இவனே நீயே அடுத்த வாட்டுக்கு வந்து. ஸோ அவருமே வந்து தமிழ் நாட்டில் நடக்கிற ஃபுட்பால் சீனை ரொம்ப தெளிவாக அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு சேனல். நீங்கள் கண்டிப்பாக அந்த சேனலையும் பாருங்கள். அடுத்து எங்களுடைய ஆஸ்தான மக்கள் அட்ரினோ மங்கீஸ், டெம்பிள் மங்கீஸோடைய ஒரு பார்ட்டாக இருக்கிற அட்ரினோ மங்கீஸ், எங்களுடைய யூடியூப் தலைவர் விஜய் வரதராஜ் அவர்கள் வந்திருக்காரு. அட்ரினோ மங்கீஸ் ரொம்ப நாளாவே ஃபுட்பால் மட்டும் இல்லை, மற்ற ஸ்போர்ட்ஸ் F1 கவர் பண்ணுவாங்க, NBA-வும் கவர் பண்ணுவாங்க. உங்களுக்கு அப்டேட்ஸ், ஸ்போர்ட்டிங் அப்டேட்ஸ் வேணும்னா தமிழில் ஃபுட்பாலை பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடிய சேனல்ஸில் இவங்களும் ரொம்ப ஒரு ப்ராமினென்ட்டான ஒரு சேனல். ப்ளீஸ் ஃபாலோ. அண்ட் நிறைய அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், யூரோப்பியன் ஃபுட்பால் பற்றின இருக்கிற அப்டேட்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு கமெண்ட்ரி சைடில் சப்போர்ட் கொடுத்த 2 பேர் இருக்காங்க. ஒன்று நம்ம கூட இப்போ MC பண்ணிட்டு இருந்த சக்தி வந்து ஒரு லா காலேஜில் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். ஐ திங்க் இப்போ தான் எங்கள் கூட ஒரு 2 வருஷமாகவே கமெண்ட்ரி பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெரி ஹை எனர்ஜி பர்சன். அவருமே ஃபுட்பாலர் தான். அவர் ஒரு சைடில் இருக்காரு. 2வது வந்து மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு, மனோஜ் நட்ராஜன். அவரும் வந்து ஃபுட்பால் அம்மோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வச்சிருக்காரு. அவர் புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவருமே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நம்மளுக்கு வந்து கமெண்ட்ரி சப்போர்ட் எல்லா மேட்சஸ்க்குமே கொடுத்துருந்தாரு. அவருமே ஹைதராபாத்தில் சிக்கிட்டாரு. அவருக்கு பதிலாக கோகுலே கொடுத்து கோகுலே வாங்கிப்போம். நம்மளுக்கு சவுண்ட் ஆஃப் ஆகும். சூப்பர் சார். ஒரே ஒரு நிமிஷம். வின்னர்ஸ் சைடில் வந்து ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்கோம். வின்னர்ஸோடைய கப்பு தூக்குற அந்த மொமெண்ட்டை கொஞ்சம் க்ளோரிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ வின்னிங் டீம் கேப்டன்ஸ், அது தெரியல இது எப்படி ப்ளே அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. வின்னிங் டீம் கேப்டன்ஸ் மட்டும் கொஞ்சம் வரீங்களா ஃப்ரண்ட்டில்? 4 கேட்டகரியோட வின்னிங் டீம் கேப்டன்ஸ் இருங்க, நான் அனௌன்ஸ் பண்ணிடுறேன் அதை. வின்னர்ஸ் FC மரீனா ஒயிட்ஸோட கேப்டன் முன்னாடி வாங்க. FC மரீனா ஒயிட்ஸோட கேப்டன். நெக்ஸ்ட் அண்டர் 13 வின்னர்ஸ் கேப்டன் ஆசுரா FA கேப்டன். அடுத்தது அண்டர் 15 புயல் FC-யோட கேப்டன். மியூசிக் இல்லை, பிளானில் லைட்டாக கொஞ்சம் இல்லை வெளியே நான் கேட்டேன். பசங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ டீம்ஸோடைய லிஸ்ட் நான் அப்படியே கூப்பிடுறேன். வந்து கொஞ்சம் மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் வாங்கிடுங்க. அதுக்கப்புறமா ட்ரோஃபி கொடுக்கறத பற்றி திருப்பி டிஸ்கஸ் பண்ணலாம். சாரிடா சக்தி. ஓகே, சாரி டீம். ஸோ அண்டர் 9 வின்னர்ஸ் ப்ரோ சாம்ப்ஸ் அத்யுத் சாய், J வர்ஷன், H ரெனித் விஷ்ணு, RM ஹர்ஷத் ஆதித்யா, மெஹுல் பாரதி B, ஆதித்ரி சாய் R, ரித்விக் இந்தர் GJ, விக்னேஸ்வர், ஜெஸ்னா ஜதீஷ் and அஸ்வின் KN. அண்டர் 9 வின்னர்ஸ் இவ்வளோதான் சத்தமா, இன்னும் நல்லா கை தட்டலாம்.
அண்டர் 9 வந்து பயங்கரமான மேட்சஸ்லாம் பார்க்க போறாங்க. A huge round of applause to under 9 winners Team Pro Champs. Gang. Tell me what you want. Under 9 team winners Pro Champs ஓட மேனேஜர் மிஸ்டர் ரோஹித். Under 11 winners Team FC Marina Whites. அப்படியே ஒருத்தரா சீக்கிரமா வந்துடலாம். Gokul M, YG Sushant, M Jishnu, Hitaksh, Kakileti, Sri Sai Dev S, Rakesh Kumar R, VP Tanuj Sai, Rajiyush N, तीर्थ कोतारी, डी मिथुन प्रणेश. இன்னும் நல்லா கை தட்டலாம். Under 11 winners Team FC Marina Whites. Team coach Mr. Ravi Teja. And team coach Mr. Akash. அடுத்ததா Under 13 winners Team Azura FA. Winners Azura FA. Advait Ravi, Saravanevel K. Murali, Advait Pallavaraya, Nitin K, Eric Paul, Varun Krishna, Rohan, Ritik, Sharavant, Sharvesh, Aran Naveen Ilengo, and Muhammad Faz. FA coaches to also please come to the front.
over to their coach, head coach Mr. Shahjahan and assistant coach Mr. Anand Raj. Okay, அடுத்ததா under 15 போலாம். Pural FC are the winners of Porkalam Junior Season 1. Under 15 winners Pural FC. பயங்கரமா கைத்தட்டலாம். Under 15 மேட்சஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இந்த Archibald, Madhav, Sachit, Sai Charan, Sri Ameshwar, Hari Prashant, Naveen Kumar, Lokesh, Gajender, Sanjit, Sai Trishul, Sri Daksh, Karthikeyan, Sundara Pandian, Kritik, Veer, Vetriven, Inian Chandar, Samuel Prabhu, Anbarasan, Pillai Nadhan, Tarun Kumar and Sabarish SS. புயலோட கோச்சஸ் ப்ளீஸ் முன்னாடி வாங்க. Pural FC coach. Check. தேங்க்யூ சார். சார் அதான் இந்த கேப்பில் நாங்கள் ஒரு 60 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கோம் இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு எனக்கு இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும். இங்கே இருக்கிற பேரண்ட்ஸ் ஒரு ஸ்டெப்பு பின்னாடி போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த கேமராக்கு பின்னாடி போயிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரோஃபியை வாங்கி இங்கே வா, பக்கத்தில் வா, ஃப்ரெண்ட்ஸில் சார் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸில் வந்துருங்க. இப்போ ட்ராலி எல்லாம் பிடிச்சி வைங்க. ப்ரோ சாம்ஸ் U11 உடைய வின்னர்ஸ், U11 உடைய கேப்டன் ப்ளீஸ் கம். U13 winners captain சார் உஜ்வலோட கேமராவை மட்டும் மறைச்சிடாதீங்க. U15 உடைய கேப்டன் சார் நீங்க ஒரு கவுண்ட் டவுன் மட்டும் இனிஷியேட் 5ல இருந்து 1 வரைக்கும் சொன்னீங்கன்னா பின்னாடி போய் ஒரு ட்ரோஃபியை உங்களுடைய டீம்ஸ் கூட சேர்ந்து தூக்குங்க. கன்ஃபெட்டி ஆள்கிட்ட யார் சொன்னீங்கன்னு எனக்கு தெரியல. ரெடியா?
ஓகே சார் 5 4 3 2 கேமரா எனக்கே பக்கத்துல ஃபோட்டோ எடுக்கும்போது உங்களுக்கு இப்படி தான் இருக்கும்